Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இது வந்துட்டு. ஸோ அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஐ மேக்கப் ப்ராடக்ட் பற்றி தான், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல். எஸ், காஜல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மேக்கப் ப்ராடக்ட் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக அந்த காஜல்ங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். எல்லா கண்கள்லையுமே வந்துட்டு இருக்கும். நம்ம இந்தியன்ஸோட மெஜாரிட்டி பீப்புள் கண்களில் இந்த காஜல் வந்துட்டு இருக்கும். ஸோ சொல்லவே முடியாது. எஸ்பெஷலி நம்ம சவுத் சைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஜல் வந்து சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸ் வந்து வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பென்சிலில் வேணுமா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் இது ஜெல்லில் உங்களுக்கு வந்துட்டு வேணுமா, எந்த மாதிரி வேணும், ரிட்ராக்டபிளில் வேணுமா, எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு ஃபார்முலாவில் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு அப்ளையாக இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆல்சோ லாஸ்ட்டாக உங்களுக்கு என்னுடைய காஜல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 1 or 2 காஜல் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ செகண்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காஜல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மடாலஜி டெஸ்டட், ஆப்தல்மாலஜி டெஸ்டட் அந்த மாதிரி காஜல்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப நம்ம கண்ணுக்கு வந்து சேஃப்டி. பிகாஸ் நம்ம கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ நம்ம அந்த மாதிரி போடும்போது நம்ம கண்கள் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆப்தல்மாலஜிக்கலி டெஸ்டட், டெர்மடாலஜி டெஸ்டட் காஜல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ரி, இச்சி, இரிட்டேட்டட் ஐஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு காஜல் வந்து நிலச்சிருக்கும், கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அது எப்போவும் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் அன்றாட ஒரு பவர் லென்ஸ் போட்டாலும், நார்மல் காண்டாக்ட் லென்ஸ் போட்டாலும் உங்களுக்கு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. தேர்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஜெட் பிளாக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய காஜலை வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்களை இன்னுமே எக்ஸ்ப்ரெசிவாக பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ஜெட் பிளாக் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நேச்சுரல் லைட்டில் இன்னுமே நமக்கு வந்துட்டு பிளாக், இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ணுற காஜல் எப்போவுமே நல்ல ஒரு ஜெட் பிளாக் ஃபினிஷ் உள்ள காஜல் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்களை வந்து நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக, ஓப்பனாக, பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து எடுத்து காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஜல்லையே உங்களுக்கு வந்து போட்டுருக்கும் இன்டென்ஸ் பிளாக், ஜெட் பிளாக் இந்த மாதிரி போட்டுருக்கும். அந்த மாதிரி ஃபினிஷ் உள்ளது சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா கண்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு வந்து இதாக உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சூஸ் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப மெயின். ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், ஒரு காலேஜ் போகிறதா இருக்கட்டும், ஒரு லாங் லாஸ்டிங் ஐ மேக்கப் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஜலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப்னு போட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் அழியாது. கண்ணில் நமக்கு ஆயில், சப்போஸ் நமக்கு நேச்சுரலாக ஆயில் வந்து வரும், ஆயிலி ஐடிட்டில் கண்களில் லோயர் ஐடிட்டில் நமக்கு வந்துட்டு வரும். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த அண்டர் ஏரியாவில் இது வரும்போது காஜல் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், மெஸ்ஸியாகாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல் உள்ளது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் ஆல்சோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லைனராக யூஸ் பண்ணும்போதும் காஜலாக யூஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து ஒன் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா செலக்ட் காஜல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காஜல் வந்து ஒரு ஐலைனர் மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதாவது ஒரே பென்சிலாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் ஐலைனராகவும் போட்டுக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஜலாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறோங்க. ஸோ நீங்கள் அது வந்து அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காஜல் வந்து நீங்கள் கண் வாட்டர் லைன்லையும் போட்டுக்கலாம், லோயர் லேஷ் லைன்லையும் போட்டுக்கலாம், அப்பர் லேஷ் லைனில் லைனராகவும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு காஜல் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பாருங்கள். ஒரு காஜல் ஐலைனர் அந்த மாதிரி வரும்ல, காஜல் ஐ பென்சில், கோகுல் காஜல் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைனராகவும் போட்டுக்கலாம், காஜல் வாட்டர் லைனில் காஜலாகவும் போட்டுக்கலாம். இப்போ வர காஜல் எல்லாமே லைனராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது மோஸ்ட்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறோங்க, ஓகேவா? ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மஜர் அட்டாச்சாக உள்ளது வந்து சூஸ் பண்ணுங்கள். அது சூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்மஜர் ப்ரெஸ் இருக்கும்போது ஸ்மஜ் பண்ணி ஒரு ஸ்மோக்கிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஐஷேடோக்கு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சல்ட்ரி ஸ்மோக்கிஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஸ்மஜர் ப்ரெஸ்ஸுக்கான காசும் நமக்கு வந்துட்டு மிச்சமாக நமக்கு வந்துட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மஜர் ப்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து தான் போட்டுருப்பாங்க. பட் நம்ம ஆஃபரில் வாங்கும்போது கம்மியாக தானே வாங்குவோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ஒரு காஜல் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ காஜலுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஃபேஸஸ் கனடாவில் இருந்து இந்த அல்டைம் ப்ரோ இன்டென்ஸ் ஜெல் காஜல். ஸோ இந்த ஒரு காஜல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேப்ளினோட ஒரு டேட்டூ காஜல்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்மோக்கி காஜல், அது நல்லாயிருக்கும். பிஎஸ்சியோட கோகுல்
அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்மேட் ஐகானிக் காஜல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ கலர் பாரோட ஜஸ்மோகி காஜல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட். இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ இன்டென்ஸ் ஜெல் காஜல். சுகரோட காஜல்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட்டை அப்ளை பண்ண தேவையில்லை, எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கும். லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஜெட் பிளாக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிறோம். அஃபோர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ₹500 ₹300 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இப்போ புது காஜல் நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த காஜல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு வரும். அதாவது எப்படி மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காஜல் வந்து பழைய காஜலோட புது காஜல் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு வந்துட்டு வரும். கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த வீடியோ வந்துட்டு வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காண்டாக்ட் லென்ஸ் வீரர், சென்சிட்டிவ் ஐஸ் இவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ப்னர் ஃப்ரீயோட வரும். அந்த ஷார்ப்னர் வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஐலைனராக போட்டுக்கலாம், ஸ்மோக்கிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், வாட்டர் லைனில் வந்து போட்டுக்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் வீரர், இச்சி ஐஸ், இரிட்டேட்டட் ஐஸ், சென்சிட்டிவ் ஐஸ்லாம் இருந்தால் தாராளமாக இது போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். மை ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ பிரைட்ஸ்க்குலாம் கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ கண்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நான் இன்றைக்கி அதான் வந்து வியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மேக்கப் டுட்டோரியலுக்காக உங்களுக்கு வந்து பண்ணது. ஸோ நான் இன்றைக்கி அதான் வந்து வியர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் என்னோட ஒரு இது ஹவு டு சூஸ் அ காஜல் ஃபார் சென்சிட்டிவ் ஐஸ் ஆர் ஹவு டு சூஸ் அ காஜல் ஸோ இன் ரைட் வே அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து போட்டுருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன காஜல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச காஜல் நீங்கள் வந்து போய்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் காஜல் எதுங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நைக்காவோட ஐஎம் பிளாக் காஜல்ஸும் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். கே பியூட்டியோட காஜல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். என்னோட ஃபேவரட் மட்டும் அப்புறம் நான் சொன்னேன். இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இந்த கே பியூட்டி நைக்காவோட காஜல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளில் போனால் ப்ளூ ஹெவனோட அந்த இன்டென்ஸ் 2 காஜல் அது வந்து நல்லாயிருக்கும். மார்ஸோட கோகுலா ஃபேம்னு ஒரு காஜல் இருக்கும். அதெல்லாம் டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் நான் சொன்னது ஃபுல்லாக கொஞ்சம் வந்து ஹை எண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்லா ஜெட் பிளாக் அந்த மாதிரி லாங் லாஸ்டிங் வந்து இருக்கும். இதுவுமே அப்படி மாதிரி இருக்கும். பட் இன்டென்சிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ப்ளூ ஹெவன் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை பார்த்து வாங்கிக்கிறங்க. பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வாங்கிக்கிறங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.